இவங்க கொண்டு வந்திருக்கிற மாற்றங்கள் வந்துட்டு ஆளுநர் துணைவேந்தரை நியமிச்சுக்கலாங்கிறது பாஜக கட்சி நியமிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சீமான் ஒட்டுமொத்தமோட தமிழ் இன துரோகி. இன்னைக்கு புதிதாக கட்சி அமைத்திருக்கும் விஜய் அதே மாதிரிதான். மட்டும் இந்த யுஜிசி விதிகளை பத்தி ஒரு வாய் கூட திறக்கல. எல்லாருமே மோடி ஒன்றிய அரசினுடைய கள்ள கை குழந்தைகள் தான். இங்க இருக்க அண்ணாமலைய சீமான இந்த கல்வி கொள்கை முறைய இதற்கு விதை போட்டவனே அவன் தான். மாடு வைக்க போடா, விவசாயம் யாரா பண்ணுவா, நீ மாடு வைக்க போடா, எல்லாத்தையும் மாடு வைக்க போ, மாடு வைக்க போ, ஆடு வைக்க போட்டு முதல் வாய் திறந்து சொன்னவனே அவன் தான். இந்த திட்டம் வறுமையானால் குஜராத்திலோ உத்தரகாண்டிலோ இருக்கிற தமிழும் தெரியாத ஆங்கிலமும் தெரியாத சமஸ்கிருதம் மட்டுமே தெரிந்த ஒரு பார்ப்பனையை கொண்டு வந்து இங்க துணைவேந்தராக நியமிப்பான். நம்மால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு அந்த அதிகாரம் இல்லைங்கிறது நாம ஓட்டு போடுற அந்த ஓட்டினுடைய மதிப்பையே கம்மி பண்ணி. ஆளுநர் துணைவேந்தர்களை நியமிச்சுக்கலாம் அப்படின்னு மாற்றம் கொண்டு வர்றது முழுக்க முழுக்க மாநில உரிமைக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் மக்களாட்சிக்கும் எதிரானது. பல்கலைக்கழகங்களுக்கு மாநிலங்கள் நிதி கொடுத்துட்டு இருக்கீல, அந்த நிதியை வழங்கி கொண்டிருக்கின்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு அந்த அதிகாரம் இல்லைங்கிறது. நாம வாக்களிச்சு ஒரு முதல்வரை ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, அந்த வாக்குக்கான மரியாதையே அதுல குறையுது. நாம வாக்கு போட்டு ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கிறோம், நாம உழைச்சு வரி கொடுத்து இந்த அரசாங்கத்துக்கு பணத்தை கொடுக்கிறோம், அந்த அரசாங்கத்திலிருந்து நிதி போகுது. நம்மால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு அந்த அதிகாரம் இல்லைங்கிறது நாம ஓட்டு போடுற அந்த ஓட்டினுடைய மதிப்பையே கம்மி பண்ணுது. இந்தியாவிலேயே இருக்கிற 100 பல்கலைக்கழகங்கள்ல சிறந்த 100 பல்கலைக்கழகங்கள்ல 22 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சிறந்த 100 கல்லூரிகள்ல 37 கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரி. இந்தியாவில் அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற பல்கலைக்கழகங்கள்ல ஃபர்ஸ்ட் சிறந்த 50 பல்கலைக்கழகங்கள்ல 10 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள். தம்பி இந்த பட்டியலை சொன்னாரு. இந்த சிறப்பு இன்னி எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்னு தெரியல. இவங்க கொண்டு வந்திருக்கிற மாற்றங்கள் வந்துட்டு ஆளுநர் துணைவேந்தரை நியமிச்சுக்கலாங்கிறது, அது ஆளுநர் நியமிச்சுக்கலாங்கிறது பாஜக கட்சி நியமிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நல்ல பெரிய தொழிலதிபர்களை நியமிச்சுக்கலாம், பெரிய கார்பரேட் கம்பெனியில் இருக்கிற சிஇஓக்களை கூட துணைவேந்தரா கல்லூரிக்கு நியமிச்சுக்கலாங்கிறது முழுக்க முழுக்க கல்லூரிகளை வந்துட்டு கார்பரேட் ஆக்குறாங்க. கார்பரேட் ஆக்குறப்போ முழுக்க முழுக்க அது வரியமயமா மாறிடுது. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்திலிருந்தும் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து எந்த சொத்து பத்தும் இல்லாம எந்த பின்புலனும் இல்லாம ஒரு மாணவன் படிப்பை மட்டுமே நம்பி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வர்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி இருக்குது. ஆனா இவங்க சொல்ற மாதிரி பாஜக இப்படி எல்லாம் வந்துட்டு ஒரு தொழிலதிபர்களையும் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் இருக்கிற சிஇஓக்களையும் துணைவேந்தரா போடுறப்போ ஏழைகளுக்கு இந்த கல்வி மறுக்கப்படும். எப்ப கல்வி மறுக்கப்படுதோ, கல்வி மறுக்கப்படுறப்ப நாம பரம்பரை தொழிலை செய்ய வேண்டியது இருக்கு. பரம்பரை தொழிலை செய்யறப்போ மறுபடியும் நம்மளுடைய ஜாதிகள் வெளிப்படும். முழுக்க முழுக்க இது பாசிச அரசின் ஜாதியை வெளிக்கொண்டு வர்ற திட்டங்கள் தான் இது. முழுக்க முழுக்க இந்த திட்டங்களை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. வர்ற 18ஆம் தேதி பேராசிரியர் சிவவீரபாண்டியன் ஐயா அவர்கள் கோயம்புத்தூர்ல இது சம்பந்தமா கருத்தரங்கம் வச்சிருக்காரு. மாணவர்கள் கிட்ட இது சம்பந்தமா பேசுறாரு. நீங்களும் எல்லாரும் அந்த கருத்தரங்களை கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். தோழர்களே, யுஜிசி விதிகளின் திருத்தம் என்பது ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்கக்கூடியது. இது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு காலத்தில் படிக்கிறத கேட்டானே ஈயத்த காட்சி காதுல ஊத்துன்னு சொன்ன மனு தர்ம ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அந்த மனு தர்ம ஆட்சியை மீண்டும் புகுத்தும் விதமா தான் இந்த சட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு இந்த ஒன்றிய அரசானது RSS பிஜேபி அரசானது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு புதிய கல்விக் கொள்கை என்ற முறையை அமலுக்கு கொண்டு வர இந்த ஒன்றிய அரசானது துடித்துக் கொண்டிருந்தது. ஏனென்றால்
அதுவும் அதே மாதிரிதான். குலக்கல்வி முறையை மீண்டும் அமல்படுத்துவதாக அந்த புதிய கல்விக் கொள்கை சட்டம் அமைந்தது. சலவை தொழிலாளியே இருக்க வேண்டும். ஒரு 5ஆம் வகுப்பு தேர்வை அவன் தோல்வி அடைந்தாலோ 8ஆம் வகுப்பு படிப்பில் தோல்வி அடைந்தாலோ குலத்தொழிலுக்கு, அதாவது தொழிற்கல்வி என்ற முறையை புகுத்தி அவர்களை குலத்தொழிலையே மீண்டும் செய்ய வழிவகை செய்யும் விதமாக இந்த ஒன்றிய அரசு திட்டமிட்டு செயல்படுத்தியது. அது கடும் போராட்டங்களுக்கு விளைவாக அது திரும்ப பெறப்பட்டது. அது மாற்று கருத்து அல்ல. அதே போலதான் இந்த ஒன்றிய அரசு மீண்டும் பார்ப்பனைய தந்திரத்தோடு தமிழக மாநில உரிமையை பறிக்கும் செயலும் மட்டுமல்லாமல் கல்வி உரிமையும் ஒட்டுமொத்தமாக பறிக்கக்கூடிய ஒரு செயலைத்தான் இந்த UGC விதிமுறைகளில் திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே நாம் கட்டிய வரிப்பணத்திலே நம் மாநில அரசு நம்ம வரிப்பணத்தில் நிதியை ஒதுக்கி கட்டடம் கட்டி ஒரு சிறந்த பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் நிறுவி அதற்கு தகுந்த ஆசிரியர்களை தேர்வு முறையிலே தேர்ந்தெடுத்து ஆசிரியர்களை நியமிக்கின்றோம். தகுதியான ஆசிரியர்களை, மாணவர்களையும் அதே போலத்தான். இந்த திட்டம் வறுமையானால் குஜராத்திலோ உத்தரகாண்டிலோ இருக்கிற தமிழும் தெரியாத, ஆங்கிலமும் தெரியாத, சமஸ்கிருதம் மட்டுமே தெரிந்த ஒரு பார்ப்பனையை கொண்டு வந்து இங்க துணைவேந்தராக நியமிப்பான். அப்படி நியமிச்சா என்ன ஆகும்? இப்ப இடையில IIT-ல ஒரு இஷ்யூ வந்துச்சு. மாட்டு மூத்திரத்தை கொண்டு வந்து குடிச்சா நோய்கள் தீருன்ட்டு. IIT பல்கலைக்கழகம் எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த பல்கலைக்கழகத்துல ஒரு துணைவேந்தரா இருக்கிற ஒரு பேராசிரியர் சொல்ற வாதமா இது. மாட்டு மூத்திரத்தை குடிச்சா எல்லா நோய்களும் எல்லாத்துக்கும் வலி நிவாரணம் கிடைக்கும். அதே போலதான் துணைவேந்தர்களை நியமிச்சான்னா திருப்பியும் தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மையர்கள் முற்றிலுமே ஒதுக்கப்படுவார்கள். ஏனென்றால் இங்கேதான் குறைந்தபட்சமாவது இடஒதுக்கீட்டின் பிரகாரம் நம் மாணவர்கள் இப்பதான் படித்துக் கொண்டு ஒவ்வொரு கட்டமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி? வங்கிகள் லோன் வாங்கி, குழு வாங்கி, எவ்வளவோ கஷ்டப்பட்டு மாணவர்களை இன்னைக்கு படிக்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு. அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி வந்து நம்ம அரசாங்கம் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி வந்தாலும் இந்த UGC திருத்த சட்டத்தை ஏத்துக்கல அப்படின்னா நீ படிச்ச கல்வி பட்டத்தை அவர் ரத்து பண்ணிடுவான். நீ வெளிநாடு செல்ல முடியாது, அரசு உத்தியோகத்தை தேர்வு எழுத முடியாது, தனியார் பணிகளை கூட நீ சேர முடியாது. அப்ப நீ என்ன பண்ணுவ? திருப்பியும் குலத்தொழிலுக்கே நீ வருவ. இந்த பார்ப்பன சிந்தனை, இந்த பார்ப்பன தொழில், இந்த மனுதர்ம ஆட்சியை திரும்ப 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 இந்த ஒன்றிய அரசு நீ புகுத்திட்டு இருக்கு. இன்னும் 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நீடித்தால் ஒட்டுமொத்த தமிழகத்தும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் மனுதர்ம ஆட்சியைத்தான் இவர்கள் நிலைநீட்ட ஏற்படும். ஏனென்று சொன்னால் இந்த RSS அஜெண்டாவை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இருக்கும் ஆட்சி காலத்தில் முழுமையாக மனுதர்ம ஆட்சியை கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வங்கிகள் தனியார் மயம், இருக்கும் ஒட்டுமொத்தமும் தனியார் மயம். மாணவர் இயக்க தோழர் ஒருத்தர் அருமையாக சொன்னார், IT கம்பெனிக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் கல்லூரிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு IT-ல வேலை செய்யற BJP ஆதரவாளனா இருந்தா இங்க கொண்டு வந்து துணைவேந்தரா எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க கொண்டு வந்து அவன் வந்து துணைவேந்தரா உனக்கு வந்து நியமனம் பண்ணிடலாம். இது என்ன ஒரு கொடுமை? அப்போ BJP-க்கு ஆதரவா யாரு செயல்பட்டானோ அவங்களுக்கு வந்து இங்க விதிவிலக்கு. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு போன நீட் தேர்வுல குஜராத்ல உத்தரகாண்ட்ல மட்டும் விட்டடிச்சு பாஸ் பண்ணவன் ஏகப்பட்ட பேர். நீ அவனுங்களை ஏதாவது கண்டுபிடிச்சு தண்டனை கொடுத்தியா? இல்ல அதை எதாவது நெறிமுறைப்படுத்தியா? இல்ல. அந்த நீட் தேர்வுல பயிற்சி பெற்று வட மாநில மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகமா படிக்கிறாங்க. இது எந்தவித மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு உதாரணமா மனசு வலிக்குது. நம்ம எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இன்னைக்கு பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். நமக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதோ மருத்துவ உதவி தேவை அப்படின்னா நம்ம கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தான் செல்றோம். இரவு நேரங்கள்ல தொண்டாமுத்தூர் பகுதியிலேயோ, பொள்ளாச்சியிலேயோ, மேட்டுப்பாளையத்திலேயோ, புறநகர கிராம பகுதிகள் இருக்கிற மக்கள் வரும்போது அந்த மருத்துவரை பார்க்கும்போது ஒண்ணு பூட்டான்காரங்களா இருக்கிறான், இல்ல இந்திக்காரனா இருக்கிறான். இவன் தமிழ் மட்டும் தெரிஞ்சவனுக்கு அவனுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணவும் தெரியல, அவனுக்கு என்ன எதுன்னு தெரியல, இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு. இங்க வர்ற ஒரு நோயாளியோட என்ன சொல்ல வரான்னு உனக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தாதான் உனக்கு தெரியும். உனக்கு ஆங்கிலம் தெரியும். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா? எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்றது? அங்கேயே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவனுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி அவனே குத்துயிரும் குலவுயிருமா வர்றான். அதுக்கப்புறம் தமிழ் தெரிஞ்சு ஏதோ ஒரு டாக்டர், சீனியர் டாக்டர் யாராவது வந்தாதான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்குது. இதே நிலைமை தான் கல்வித்துறையிலையும் நாளைக்கு அமையும். பேராசிரியர் நிரூபிச்சிருவான், ஆசிரியர்கள் நியமிச்சிருவான்,
நேரா வந்து புக்கு தூக்கிட்டு வந்து இந்தியில கிளாஸ் எடுப்பான். மாணவர்களுக்கு இந்தியில மக்களுக்கே கிளாஸ் எடுப்பான். முடிஞ்சா நீ கத்துக்க, இல்லையா ஓடி ஒளிஞ்சுக்க. என் பேச்ச கேட்டு இருந்தீங்கன்னா நான் உனக்கு டிகிரி தரேன், இல்லையா டிகிரி இல்ல. கல்வியில வட மாநிலங்கள எவ்வளவு ஊழல் நடக்குதோ அத்தனை ஊழல்களும் இங்க வந்து உள்ள புகுந்துரும். பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் உள்ள புகுந்ததுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் இந்த மோடி அரசு இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறது. இந்த ஒன்றிய அரசுக்கு கல்வித்துறையில என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை இன்றைக்கு மாநில அரசுக்கும் இருக்கிறது. அது எந்த வகையிலையும் மறுக்க முடியாது. ஒட்டுமொத்த மாநில அரசின் உரிமைகளையும் கல்வி உரிமைகளையும் ஆளுநர் கீழே தான் வரும் என்றால் இது என்ன கொடுமை? ஆளுநர் என்பவர் தபால்காரர். மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே உள்ள ஒரு தபால்காரர், அவ்வளவுதானே ஒழிய வேற ஒன்றும் இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ஆளுநருக்கு இருக்கு. இன்னைக்கு ஆளுநர் யூஸ் பண்ற கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, அவன் போக்குவரத்துக்கு பயன்படுத்துறது, டீ செலவு எல்லாமே அவன் போடுற திங்கிற தொடையிலிருந்து இன்னைக்கு எல்லாமே மாநில அரசோட நிதியில தான் அவன் வாங்கிட்டு இருக்கிறான். மத்திய அரசு நிதியில ஒன்றும் வாங்கல, எல்லா நிதியும் மாநில அரசு தான். ஆனா இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு இங்க இருக்க அண்ணாமலைய சீமானு ஐயோ அவர் வந்து இந்த இடத்துல பேசி ஆகணும். இந்த கல்வி கொள்கை முறைய ஒண்ணு அவன் எதிர்க்கணும். இதற்கு விதை போட்டவனே அவன் தான். மாடு வைக்க போடா, விவசாயம் யாரா பண்ணுவா, நீ மாடு வைக்க போடா, எல்லாத்தையும் மாடு வைக்க போ ஆடு வைக்க போட்டு முதல் வாயை திறந்து சொன்னவனே அவன் தான். அவன் தமிழர்களுக்கு இன துரோகி. மீண்டும் மனு பெருமை ஆட்சியை நிலைநிறுத்துறதுக்கு அவனும் ஒரு காரணம். மோடியினோட கள்ள குழந்தை தான், அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த யுஜிசி விதிகளை மறைக்கிறதுக்காகவே தந்தை பெரியார் அவர்களை அமல்படுத்தி இந்த தமிழ்நாட்டிலே யாரை தொட்டால் திசை திரும்புமோ, யாரை பேசினால் மக்கள் பொங்கு எழுவார்களோ, ஒரு பிரச்சனையை அமுக்குவார்களோ என்று எண்ணி இந்த யுஜிசி திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன்பாக தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேசி இந்த யுஜிசி திட்டத்தை மக்கள் மத்தியில செல்ல விடாமல் திசை திருப்பி மலை மாற்றத்துக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் செஞ்சார் சீமான். ஒட்டுமொத்தமோட தமிழ் இன துரோகி. இன்னைக்கு புதிதாக கட்சி அமைத்திருக்கும் விஜய் அதே மாதிரிதான். இப்பத்த மட்டும் இந்த யுஜிசி விதிகளை பத்தி ஒரு வாய் கூட திறக்கல. பெரியார் அவரோட கொள்கை தலைவன் சொன்னாரு, பெரியாரை பத்தி அவதூறு பேசும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரே ஒழிய ரோட்ல இருக்க கட்சிக்காரங்க கூட போராட்டம் கூட நடத்தல. இது எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான, இவங்க எல்லாருமே மோடி ஒன்றிய அரசினுடைய கள்ள கை குழந்தைகள் தான். இதை ஏற்க யாரும் வந்து மறுப்பதில்லை. இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிற, இந்து முன்னணியில் இருக்கிற, இந்து மக்கள் கட்சியில் இருக்கிற, இன்னும் எக்ஸெட்ரா இந்துத்துவ சக்திகள் இருக்கிற அத்தனை கட்சிகள் இருக்கிற அமைப்பில் இருக்கிற வேலை செய்கிறவங்களோட குழந்தைகளுக்கும் சேர்த்துதான் நாங்க இங்க போராடிட்டு இருக்கிறோம். அதை நீங்க முதல்ல வந்து கவனத்துல எடுத்துக்கங்க. இன்னைக்கு எவனா ஒருத்தர் பிஜேபி இருக்கிற இதை பத்தி ஏதோ தெரியுமா? இன்னைக்கு அவங்க குழந்தைகளுக்கு சேர்த்தா நம்ம போராடிட்டு இருக்காது, எந்த வித மாற்ற கருத்தும் இல்லை. இன்னைக்கு மாணவர்கள் எழுச்சியாகாம இந்த பிரச்சனை ஓயாது. இது மாணவர் புரட்சியா இது மாறணும். அதுக்குண்டான எல்லா வழிவகைகளையும் நம்ம தோழர்களோடு இணைந்து செயல்படுவோம் என்று பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.